நண்பர்களே பார்த்துக்குங்க, நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது வந்து மோட்டர்லேருந்து வர ஃபேஸ் நியூட்ரல் ஓகேங்களா. ரெட் வந்து ஃபேஸ், பிளாக் வந்து நியூட்ரல் ஓகேங்களா. அங்கேருந்து இங்கே பாருங்கள், ஏற்கனவே பச்சை ஒயர் இருந்தது பாருங்கள், அது உள்ளே ஜாயின் பண்ணிட்டு அந்த பச்சை ஒயரை வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு ஒரே ஒயராக போட்டுட்டோம் ஓகேங்களா. ஒரே ரெட்டாகவே போட்டுட்டோம் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ரெட் ஒயர் எடுக்கணும், பிளாக்கை வந்து நியூட்ரலில் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அதுமாரி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணுறது எப்போவுமே நல்லது ஓகேங்களா. அதேமாரி பாருங்கள், மேரிட் ஜாயின் தான் போட்டிருக்கேன், ரேட்டிங் ஜாயின் போடல, அதாவது முறுக்கி உள்ள மேரிட் ஜாயின் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டோம். எர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் போல்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஓகேங்களா. இந்தமாரி எப்போவுமே எந்த பம்புக்காக இருந்தாலும் எர்த்து கொடுங்க. கையில் தோற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எதுக்காக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எர்த்து கொடுங்க ஓகேங்களா. எர்த்தி எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, எர்த்து வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒயர். நிறைய பேர் அந்த எர்த் ஒயரை விட்டுறாங்க, ஏனே தெரிய மாட்டேது ஓகேங்களா. அது நம்ம சில இடத்துல ப்ளம்பரே வேலை செய்கிறாங்க, அவங்க எர்த் ஒயரை விட்டுறாங்க. ஆனால் எர்த்து வந்து என்னென்னா ஹியூமன் சேஃப்டிக்கு, அதாவது மனித உயிர் பாதுகாப்புக்கும் எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத லீக்கேஜ் எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, எர்த் ஃபால்ட்டு இந்தமாரிலாம் வந்து எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு எர்த் ஒயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எர்த்திங் சிஸ்டமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நம்ம எர்த்திங்கை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். இதுக்கு மேலே எர்த்திங்கை பற்றி வீடியோ போடுறோம் ஓகேங்களா. பைப் எர்த்திங், பிளேட் எர்த்திங், கெமிக்கல் எர்த்திங், அதாவது கன்வர்ஷன் எர்த்திங், நான் கன்வர்ஷன் எர்த்திங் எல்லாம் பற்றி வீடியோ போடுறோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஓகேங்களா, இதில் பாடியில் வந்து நான் வந்து என்னென்னா 1.5 சிங்கிள் ஸ்டாண்ட் ஓகேங்களா, சாலிட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் யூஸ் பண்ணி, மீன்ஸ் இது ஸ்டார்டர் ஒயருக்கு நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த ஒயரை யூஸ் பண்ணி நான் என்னென்னா எர்த்து வந்து மோட்டரோட பாடி கொடுத்துரும், ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துரும் ஓகேங்களா. ஜாயின் ரொம்ப பக்காவாக போட்டோம் ஓகேங்களா. இதுமாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வராது. அதேமாதிரி வந்து ஃபேஸ் நியூட்ரல் மார்க் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் நியூட்ரல் மார்க் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் வந்து ரெட்டுன்றதால நான் வந்து ரெடியாக விட்டுட்டேன் ஓகேங்களா. ஏன்னா இந்தியன் கார் கோட் வந்து RYB ஓகேங்களா. ஃபேஸ் வந்து ரெட்டு, எல்லோ, ப்ளூவு, நியூட்ரல் வந்து பிளாக்கு, எர்த்து வந்து பச்சைன்னா பச்சை மேலே மஞ்சள் கோடு போட்ட ஒயர், வரி குதிரை பேர் இருக்கும் ஒயர் ஓகேங்களா. அந்த ஒயர் நம்ம வந்து பக்காவாக பண்ணிக்கிட்டோம். என்னென்னா இங்கே வந்து அவசரத்துக்கு போல்ட் நெட் கேட்டேன், போல்ட் நெட் கூட வாங்கி தரலாம். அதனால என்கிட்ட வந்து ஒரே ஒரு போல்ட்டை போட்டு மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சிங்கிள் ஸ்டாண்டு காப்பர் 2.5 ஸ்கொயர் ஒயரை போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டோம் ஓகேங்களா. கட்டிட்டு வேலையை முடிச்சிட்டோம் ஓகேங்களா. பைப் செட்டிங்ஸ் எல்லாமே போட்டாச்சு ஓகேங்களா. அந்த ஃப்ளான்ச் வாஷர் ப்ரெஷர் எல்லாமே போட்டாச்சு. அது முன்னாடியே சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட. பாருங்கள், ஏற்கனவே வந்து ஓப்பரில் போட்டுருக்காங்க ஒயர், அதனால் நான் ஒரு வீடியோ எடுக்கல, அதெல்லாம் எடுத்து தான் காட்டியிருப்பேன். நம்ம அழகாக பைப்புக்குள்ளேயே